நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர் ஆஸ்ட்ரோ அருண்ஜி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. நான் பொதுவாவே ஆஸ்ட்ராலஜி பேசும்போது எல்லாரும் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்லிதான் பழக்கம். இன்னைக்கு சயின்டிபிக் வேதிக் ஆஸ்ட்ராலஜர்னு சொல்றேன். இதுக்கு என்ன சார் வித்தியாசம்? கண்டிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இந்திய வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த அற்புதமான ஒரு சாஸ்திரம் பாத்தீங்கன்னா, மிகவும் ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு சாஸ்திரம் தான். அதாவது வானவெளியிலிருந்து தான் நமக்கு ஜோதிடமே வந்தது. ஆனா காலப்போக்குல பாத்தீங்கன்னா, நெறைய பரிகாரங்கள், அருள்வாக்கு சொல்ற மாரி சில விஷயங்கள், அதெல்லாம் கொஞ்சம் ஆட் ஆயிருச்சு. இப்ப எப்படி உரைநடை டெக்ஸ்ட் புக்லேருந்து கோனார் நோட்ஸ் எடுக்கிறப்போ சில மசாலா ஆட் ஆயிருது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டி போயிருது இல்லைங்களா? ஸோ அந்த ஒரிஜினாலிட்டியோட மிகைப்படுத்தாமல் துல்லியமாக ஒரு ஒரு கிரகமும் இந்தந்த டிகிரியில் ராசிக்கு இருக்கும் பொழுது எது மாற ஒரு கர்ம பலன் நமக்கு கொடுக்குங்கிறத அறிவியல் சார்ந்த முறையில் சயின்டிஃபிக்காக பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் தான் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்கிறாங்க. ஓகே சார். அப்ப எனக்காக இன்னைக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருங்க சார். கண்டிப்பா கொடுக்கலாங்க சார். வானத்துக்கு எப்படி முடிவில்லையோ அதே மாதிரி இந்த முயற்சிக்கும் முடிவில்லைன்னு சொல்லலாம். எதையும் என்னால பண்ண முடியும் அப்படின்னு உறுதியா சொல்ற நேயர்கள்னா நம்ம தனுசு ராசி நேயர்கள் தான். அவங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் எப்படி சார்? கண்டிப்பா. தனுசு ராசிக்காரர்களே குருவின் ராசியாக இருக்கிறனால் ஆலயம் போன்ற மிகவும் மகத்துவமான ராசியான தனுசு ராசிக்காரர்களுக்கு அருமையான ஒரு 6 மாசம் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக இருக்கு. இவங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த மாதங்கள்னு சொல்லிட்டீங்க. சோ எந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும்? இல்ல தொழில்ல நான் சேஞ்ச் பண்ணலாமா? இல்ல எனக்கு இந்த வீடு பிடிக்கல, நான் வீடு மாத்துறோம் அப்படின்னு நினைக்கலாமா? இல்ல மாணவர்கள் வேற ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணலாமா? இப்ப எப்படினாங்க, 8ஆம் இடத்துக்கு ராசி அதிபதியே உச்சம் அடைகிறார். அதே சமயத்துல 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார், 12ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி விஷயங்கள் காமிக்குதுன்னா, இதுவரை கடந்த 2 வருஷமாக ஒரே கம்பெனியில் ஸ்டக் ஆகி ஒர்க் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு பிரேக் ஈவன் ஆகுதே ஒழிய பெரிய லாபம் எடுக்க முடியலங்கக்கூடிய ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, எந்த விதத்திலையும் பெரிய ஒரு குதூகலமான ஒரு வாழ்க்கை, சுவாரஸ்யமான வாழ்க்கை பார்க்க முடியாத ஒரு நபராக இருந்தாலும் அடுத்ததுக்கு நம்ம ஒரு ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எது மாதிரி மாற்றம்னா, ஏன் நம்ம வீட்டை மாற்றினா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு ஏரியாவிலேருந்து நம்ம அந்த ஏரியாவுக்கு போனோம்னா நமக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, குழந்தைங்களோட படிப்புக்கும் கொஞ்சம் பக்கமாக இருக்குது. அப்படிங்கிற மாதிரி சில ஒரு பெனிஃபிட்ஸ் கம்ஃபர்ட் ஆஃப் லைஃபுக்காகவும் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் சில கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வருவோம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10-15 வருஷமாக இருந்திருப்பீங்க. நம்ம மாறுவோனுங்கிற எண்ணமே வந்திருக்காது. ஆனால் இந்த டைமில் நாம் ஏன் ஒரே இடத்துல போய் ஸ்டக் ஆகணும், இப்போ மாற்றி தான் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகலான்னு ஆசை வரும். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு திடீர்னு ஒரு கான்ட்ராக்டோ ஒரு டீலோ கிளிக் ஆகிற மாதிரி அமைப்புகள் வரும். அதே மாதிரி நல்ல ஒரு நம்மளுடைய ஓன் சர்க்கிள் இருந்து ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட்டுக்கு போகலாம், புதுசாக ஒரு டெக்னாலஜிக்கு படிக்கலாம், ஒரு புதுசாக ஒரு நம்மளுடைய இருக்கிற 4 கஸ்டமரை வச்சே வாழாமல் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சர்க்கிள், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் நெட்வொர்க்கிங்குள்ளே போகலாம். அது மூலமாக நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஜம்ப் அடிக்கலாங்கிற மாதிரி, அது பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பீப்புளாக இருந்தாலும், சீனியர் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேணுங்கிற அந்த ராமேஸ்வரம், காசி, வெளிநாடு போங்கிற ஆசை, ஏதோ ஒரு அவங்களுக்கு முதலிருந்தே நம்மளால ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆசைகள்லாம் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக வருதுங்க. கண்டிப்பா சார். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இந்த டைம்ல? லைக் ஒரு நான் வீடு வாங்க போறேன், இல்ல எனக்கு ஏதாவது ஒரு ஆபரேஷன் தள்ளி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல காசு செலவு பண்ணலாமா இந்த டைம்? கண்டிப்பா. இப்போ 4ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற மீனராசியை தன் ஓன் கிரகமாகிய அவரோட வீட்டு அதிபதியாகிய குருவே உச்சம் பெற்று பார்க்கிறார். ஸோ கண்டிப்பா ஒரு சுபம் விரயம் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, பழைய வீடு வாங்கி அப்கிரேட் பண்ணுறது, அல்ல ஆல்ரெடி இருக்கிற வீட்டை மேலே கட்டுறோம், இப்போ ஆல்ரெடி கீழே இருக்கோம், நாங்கள் மேலே இப்போ கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது எல்லாமே, அதுக்கு வேணுங்கிற லோனு, அதுக்கு வேணுங்கிற ஃபண்ட்ஸு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. கண்டிப்பா. இப்போ தனுசு ராசிக்காரர்கள் பாருங்க, இப்போ மாற்றங்கள் நிறையா இருக்கு. அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போவீங்க, தொழிலுக்காக, வேலைக்காக, உங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்காக இருக்கும் இடத்தை மாற்றுவீங்க, இதெல்லாம் சொன்னோம். பட் என்னன்னா, மாத்திரங்கிற பேர்ல எல்லாத்தையும் மாற்றிடக்கூடாது. அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்ன மாதிரி இருக்குன்னா, there are certain things in which you are the master in it. அதுதான் உங்களுக்கு நல்லா வரும். ஆனா அதுலயே நீங்க போய் கை வச்சிடக்கூடாது.
அப்புறம் என்ன நம்ம வந்து தெரியாதனமா நான் இதுலயே 2-3 வருஷமா ஸ்டக் ஆயிட்டு இருக்கேன்ட்டு இந்த இடத்துக்கு இந்த ப்ரொஃபைல் இந்த டொமைனுக்கு எனக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சி வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரைட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம வரணும் மாதிரி இருக்கு. அப்போனா நான் 10 இயர்ஸாக அதில் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ என்னன்னா நீங்கள் ஆல்ரெடி பில்டப் பண்ண ஒரு விஷயத்த நீங்கள் மேலே கொண்டு போகணுமே ஒழிய எல்லாத்தையும் விட்டுட்டு போகக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ ஆல்ரெடி இப்போ ஒரு கரியரில் ஒரு லெவலுக்கு வந்திருக்கீங்க, ஒரு ஒரு இந்த ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னுமே மெருகேற்றுற மாதிரியும் ஒரு வேல்யூ அடிஷன் கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் வந்து அந்த அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் போய் ட்ரை பண்ணுமே ஒழிய இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு ஒரு புது லைன் போடுறேன் சார் அப்படின்னு போட்டோம்னா அப்புறம் வாழ்க்கையில் ஆரம்பத்துலேருந்து நீங்கள் உனக்கு வர வேண்டியது மாதிரி ஆயிடும். ஸோ அதனால அந்த முடிவு எடுக்கிறதுல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட வெதர் யுவர் சேஞ்ச், வெதர் த சேஞ்ச் தட் யூ ஆர் ட்ரைங் டு பிரிங் இன் யுவர் லைஃப் இஸ் ரியலி கோயிங் டு பி அ வேல்யூ ஆடட் திங்கா இருக்காங்கிறது நல்லா பார்த்து பண்ணக்கூடிய அமைப்பு தேவை. அப்படி பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பலன்கள் உண்டு. கண்டிப்பா சரி. இவங்க பெருசா ஹெல்த்ல கேர் பண்ணிக்க மாட்டாங்க. இவங்களும் சரி, இவங்க சுத்தி இருக்கவங்க சரி, கொஞ்சம் அலட்சியமா இருந்துருவாங்க. ஸோ ஹெல்த்ல கான்சன்ட்ரேட் பண்ணணுமா? ஆமா, 8ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பாத்தீங்கன்னா பெரிய வரக்கூடாத வியாதிகள் கொடுக்குற அளவுக்கு கோச்சாரத்துல தாக்கம் இல்லைனாலும் சில பேசிக்கான பேராமீட்டர்ஸ் லைக் பிபி, சுகர், தைராய்டு, சில ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டு இப்போ தான் நிறையா இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி சிலதெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகிற மாதிரி, திசுக்குன்னு பால்பிட்டேஷன்ஸ் ஹார்ட்டில் ஆகிற மாதிரி, தலை சுத்துற மாதிரி, அது மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஒரு மாதிரியான ரிஸ்கான பாவத்தில் ராசி அதிபதியே உச்சம் அடைகிற பொழுது அப்பப்போ எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அந்த தூக்கம் வராதனால எனக்கு பல சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் ஹெல்த்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். நீங்கள் வந்து அந்த மாற்றங்கள் இருக்குது, அதிகமாக ட்ராவலிங் கொடுக்கறது, கண்டதை சாப்பிடாம எங்கள் பாடிக்கு எது ஒத்துக்குமோ, எந்த நேரத்தில் எப்படி ரெஸ்ட் எடுக்கணுமோ, எப்படி தூங்கணுமோ, அது மாதிரி விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. கண்டிப்பா சார். நீங்களும் சின்னதா கூட யாருக்கும் கெட்டது நினைக்காத தனுஷ ராசினியர்களாக மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப அருமையா சார்.